60 வயது பெரியவர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வரார். 60 வயது பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி போச்சு. அதை எடுக்க முடியல, இயல்பில் வரல. டாக்டரு அதை ஆப்ரேஷன் மூலமாக சின்ன சின்னதாக பீஸாக உடச்சி எடுத்துட்டார். எடுத்து அது உயிர் பெற்று எழுந்து வெளியில் வந்தார். டாக்டர் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப சந்தோஷம், என்னை காப்பாற்றிட்டீங்கன்னார். அப்போ டாக்டர் கேட்டார், ஐயா என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு கேட்டார். தெரியலையேன்னு. பிரபலமான ஜோசியர் தர்மராஜா தானே நீங்கள்? ஆமாம் நான் தான். சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட என்னை காமிச்சு என் ஜாதகத்தையும் கைரேகையும் காட்ட சொன்னார். பார்த்துட்டு சொன்னீங்க, இந்த பையன் கல் உடைக்க தான் லாய்க்குன்னீங்க. எங்கள் அப்பா சொன்னார், அப்போவே நினச்சேன் இவனை கொண்டு போய் குவாரியில் தான் விடணும், சுற்றியும் உளியும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. அதை நான் மாற்றி, அவர் நினச்ச கருத்தை மாற்றி கல் உடைக்க தானே லாய்க்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் சிறுநீரக கல்லையே உடைச்சி எடுத்துருக்கிற அளவுக்கு என்னை நான் உருவாக்கி கொண்டேன்னு சொன்னான்னா, எதிர்மறையாக வருவதற்காக அச்சப்படாதீர்கள். அதையே திருப்பு முனையாக எடுத்துக்கொண்டு ஜெயிப்பதற்கான வழியை நாம் யோசித்தால் அதுவும் நமக்குள்ளே இருக்கிறது.